அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஸை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவன் நாசமாகுவான். யார் அல்லாஹுடைய தூதரே? யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்மில் உண்டு. ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா? மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாமும் இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும் போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திர்ஹம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு, நோன்போடு, ஹஜ்ஜோடு, வணக்க வழிபாடுகளோடு, ஏன் லைலத்துல் கத்ர் போன்ற 1000 மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான். ரமதானை சுமந்து வருவான். பல ஆண்டுகளுடைய நோன்போடு, ஹஜ்ஜோடு வருவான். ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான். ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான். அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான். அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான். அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான். அவனோடு பகைத்திருப்பான், அடித்திருப்பான், அவனோடு சண்டையிட்டு இருப்பான். அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும். தொழுகை பகிரப்படும், நோன்பு பகிரப்படும், ஹஜ் பகிரப்படும். 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும். நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன் தான் பரம ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இருவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். யா அல்லாஹ், இவன் எனக்கு அநீதம் இழைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் கூறுவான், இந்த அநீதத்திற்காக நன்மையை பகிர்ந்தளி என்று அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், எனக்கு என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை பகிர்வதற்கு. அப்படியா யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களுடைய சுமையை இவன் மீது சுமத்தி வை என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே வாதிடுவான். அவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லும் போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள். அது மகத்தான நாள். அந்த நாளில் பிறருடைய தன்னுடைய சுமையை பிறர் சுமப்பதையே பிற மனிதர்கள் விரும்புவார்கள். ஆம், தந்தை தன் தாயை விட்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு, கணவன் மனைவியை விட்டு, சகோதரன் சகோதரியை விட்டு, நண்பன் நண்பனை விட்டு, ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள், யா அல்லாஹ், என் மகனை வைத்துக்கொள், ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள். இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினோமா? ரமதானிலும் ரமதானுக்கு முன்னாலும் எத்துணை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம். எத்துணை பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம். எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசி இருப்போம். எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம். எத்துணை பேரோடு சண்டையிட்டு இருப்போம். எத்துணை பேரோடு பகைத்திருப்போம். இதே நிலையில் ரமதான் நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா? மன்னிப்பை தேடுங்கள். பெற்றோரிடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள். பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள். கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில், நண்பன் நண்பனிடத்தில், சகோதரன் சகோதரனிடத்தில், தெரிந்தவர் தெரியாதவரிடத்தில் என எல்லோரிடத்திலும் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள். இன்னொரு மன்னிப்பு அல்லாஹ்வின் மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஆயிஷா, இதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹும்ம இன்னக கஃபூருன், யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். இந்த இரண்டும் ஒரே வார்த்தை தான், ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். அந்த இரண்டு தன்மைகளும் அல்லாஹ்வுடைய தன்மையில் வேறுபட்டவை. கஃபூர் என்றால் அல்லாஹ் பாவங்களை மறைப்பான், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். அஃபு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை நீக்குவான், பாவங்களை மறைப்பான், பாவங்களை மன்னிப்பான். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கஃபூர் என்ற தன்மையோடு அவனை அழைக்கும் போது அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான். ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய ஏட்டில் அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் மறுமையில். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும். அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து அவனுடைய பாவங்களை எண்ணுவான். இதை தெரியுமா, இதை தெரியுமா, இதை தெரியுமா? அந்த அடியான், யா அல்லாஹ், தெரியும் யா அல்லாஹ், தெரியும் யா அல்லாஹ் என்று எண்ணிக்கொண்டு இனிமேல் அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனை அழைத்து சொல்லுவான், அடியானே, கது சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே இந்த பாவத்தை நான் மறைத்தேன், இன்றைய தினம் மன்னிக்கிறேன் என்று
என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த பாவத்தை நினைவு கூறுவான் அவனை கஃபூர் என்ற தன்மையோடு அழைத்தால். ஆனால் அஃபு என்ற தன்மையோடு அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் அந்த பாவத்தை அந்த சுவட்டிலிருந்தே அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ் அந்த ஏட்டிலிருந்தே அந்த பாவத்துடைய சுவடுகளை அழித்து விடுவான். அவன் செய்த பாவம் நாளை மறுமையில் முற்படுத்தப்படாது. அவனுடைய புத்தகத்தில் அவன் படிக்கும் போது இருக்காது. அதற்கு பகிரமாக அவன் செய்த பாவ மன்னிப்பை அவன் தேடியதற்காக, அல்லாஹ்வை அஃபு என்று அழைத்ததற்காக, இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி அந்த புத்தகத்திலே பதிந்திருப்பான். யா அர்ஹமர் ரஹீமீன். அல்லாஹ்வை அழையுங்கள் மன்னிப்புக்காக. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, நீங்கள் பாவிகள் அல்ல, இன்னும் என் அடிமைகள் தான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ. நீங்கள் செய்த பாவங்கள் உலகமளவு இருந்தாலும், இப்ன ஆதம் இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி. ஆதமுடைய மகனே, என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் நேரமெல்லாம் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும் மன்னிப்பை கேள், மன்னிக்கிறேன். ஆதமுடைய மகனே, உலகமளவு பாவங்களை சுமந்து வரும்போது ஷிர்க் என்றால் என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால் நாளை மறுமையில் அந்த பாவங்கள் அளவு உனக்கு நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள். பாலைவனத்திலே உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை, மரணம் தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும் போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில், யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறழைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை விட்டு நீங்கி, தொழுகையை விட்டு நீங்கி, குர்ஆனை விட்டு நீங்கி, திக்ரை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு. அவனிடத்திலே திரும்பி உங்களை அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால், ரமதான் செல்வதற்கு முன்னால் மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ்விடத்தில் குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பதற்காக கரமேந்தி காத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய பாவ மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்காக அவனை அழையுங்கள். ரமதானை நாம் கடந்துவிட செய்துவிடக் கூடாது. நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே தேடி அல்லாஹ்விடத்திலே இந்த பாவங்களுக்காக இனிமேல் நெருங்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து சுத்தமானவர்களாக ரமதான் நம்மை விட்டு கடக்காமல், அதுபோல் மனிதர்களிடத்திலே செய்த பாவங்களுக்காக அது யாராக இருந்தாலும் அது எவராக இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான். நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லது நாம் அவர்களுக்கு பாவம் செய்திருந்தாலும் அவர்களை அணுகி அவர்களிடத்திலே பேசி அவர்களிடத்திலே எல்லா உறவு முறிவுகளையும் விட்டு நீங்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி நாளை மறுமையில் துர்பாக்கியசாலிகளாக ஆவதை விட்டு, நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒருவர் அநீதத்திற்காக நிற்பதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகத்தில் நம்முடைய பெருமைகளை நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன முறிவுகளை நீக்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் பெற்று யார் ரமதானை கடக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் இந்த ரமதான் முடிவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தருவான். அல் உமூரு பில் அவாகிப். முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது. என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, குர்ஆனுக்காக, திக்ருக்காக, தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்டு அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான். அல்லாஹ் அந்த நற்பாக்கியசாலிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.